بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم أما بعد. قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. முழு உலகத்தினுடைய பூரணமான ஆட்சியும் அதிகாரமும் என்னையும் உங்கள் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமாகட்டுமாக என வேண்டி நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றிய தோழர்கள், அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை மறுமை நாள் வரைக்கும் பின்பற்றி வாழ இருக்கிற இஸ்லாமியர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் சுபீட்சமும் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே சொந்தமாகட்டுமாக என வேண்டியதன் பிறகு ஒவ்வொருவர் மீதும் கடமையான ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய மாளிகைக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அடியார்களை, எந்த நேரமும் எல்லா விடயங்களிலும் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனை தக்வா செய்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்றும் ஒவ்வொருவரிடமும் காணப்படக்கூடிய தக்வாவினுடைய வெளிப்பாடுகள் ஒவ்வொன்றும் எம்மை இவ்வுலக வாழ்விலும் சரி மறுவுலக வாழ்விலும் சரி ஈடேற்றமுடையவர்களாக வாழ வழியமைக்கும் என்பதை அனைவருக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வினுடைய அடியார்களை, இன்றைய இந்த ஜும்ஆவின் மூலமாக வாரிசுரிமை என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், இன்று உலகளாவிய ரீதியில் பல்வேறுபட்ட பிரச்சினைகளும் பல்வேறுபட்ட தலைப்புகள் பல்வேறுபட்ட செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட எங்களுக்கு மிக முக்கியமான எச்சரிக்கை செய்யப்படக்கூடிய அதே நேரத்தில் இதை பின்பற்றுவதனால் ஏற்படுகிற நலவையும் அதை பின்பற்ற தவறுவதனால் அவர்களுக்கு ஏற்படுகிற விளைவுகளையும் பற்றி எச்சரிக்கிற ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த வாரிசுரிமை என்று சொல்லுகிற ஒரு பகுதி. அல்லாஹு தஆலா குர்ஆனில் எந்த அளவுக்கு சொல்லித்தருகிறார் என்று சொன்னால், இந்த வாரிசுரிமையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகிற வசனங்களை சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான், தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வினுடைய வரம்புகளாகும், வரையறைகளாகும். இந்த வரையறைகளை யாரும் மீறிவிடக்கூடாது.
யார் இந்த வரையறைகளை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் நிரந்தரமாக நுழைவிக்கச் செய்கிறான். யுத்ஹில்ஹுல் ஜன்னாத் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபிஹா, அதிலேயே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அதே நேரத்தில் வமைய அசில்லாஹ வரசூலா, அல்லாஹினுடைய இந்த வரம்புகளுக்கு வரையறைகளை மாறு செய்கிறார்களோ, வயத்த அத்த ஹுதூத, அவனுடைய வரம்புகளை எல்லை மீறி செயல்படுத்துகிறார்களோ, அப்படிப்பட்டவர்கள் யுத்ஹில்ஹு நாரன் ஹாலிதம் ஃபீஹா, அவர்கள் நரகில் நுழைவார்கள், நிரந்தரமாக அதில் இருப்பார்கள். வலஹு அதாபும் முஹீன், அவர்களுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையை நாங்கள் பார்க்கலாம். எனவே அல்லாஹ் வரையறை செய்த, இதுதான் அல்லாஹ்வினுடைய வரம்புகள் என்று அல்லாஹ் வரையறை செய்த ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த வாரிசுரிமை என்று சொல்லுகிற ஒரு பகுதி. அல்லாஹு தஆலாவே யார் யாருக்கு எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்கிற பகுதிகளை, சட்டதிட்டங்களை தெளிவாக சொல்லித்தந்த ஒரு முக்கியமான கல்வி அல்லது முக்கியமான ஒரு கடமை வாரிசுரிமை என்று சொல்லுகிற ஒரு சொத்து. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அப்படி அல்லாஹு தஆலா இதை சொல்லுகிற பொழுது கூட எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும், உங்கள் குழந்தை விவகாரங்களில் அல்லாஹ் வசியத்து செய்கிறான். அல்லாஹ் வசியத்தாக சொல்லித் தருகிற ஒரு முக்கியமான கடமை. நாங்கள் உதாரணமாக எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மனிதர்களை பார்க்கலாம். ஒரு சிலர் மரணிக்கு முன்னர் ஏதாவது ஒன்றை சொல்லி இருப்பார்கள், வசியத்தாக சொன்னார்கள் என்கிற எண்ணத்தோடு எவ்வளவோ செய்திகளை எல்லாம் அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் யோசிப்பார்கள். இப்படி ஒரு வசியத்து செஞ்சார் மௌத்தாரது கடையில், இதை நாங்கள் செய்யணும் என்று ஒரு மனிதனுடைய வசியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று எந்த அளவுக்கு எங்களுடைய சமூகத்தினர் ஆசைப்படுகிறோம். ஒரு மனிதனுடைய வசியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆசைப்படும் மனிதர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதையும், மனித வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு வழிவகைகளையும் அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களுக்கான வசியத் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதையும் எப்படி சொல்கிறான்? உங்கள் பிள்ளை விடயத்தில் அல்லாஹு தஆலா தருகிற வசியத் இது. யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, எனவே அல்லாஹ்வினுடைய இந்த வசியத்து என்பது எனக்கும் உங்களுக்கு மிக பிரதானமான ஒன்று. இந்த வசியத்தை எவனொருவன் மீறுகிறானோ அவனுக்குத்தான் அல்லாஹ்வினுடைய எச்சரிக்கையை நாங்கள் பார்க்கலாம். நரகம், நிரந்தரமாக இருப்பான், இழிவு தரும் வேதனையை சந்திப்பான். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, எனவே அவ்வளவு கண்டனமிக்க இந்த வாரிசுரிமை பற்றிய ஒரு சில தெளிவுகளை மாத்திரம் நான் இவ்விடத்திலே சொல்ல விளைகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், வாரிசுரிமை பற்றிய கணக்கீடுகளோடு நாங்கள் ஜும்ஆ உரை ஒன்றை நிகழ்த்துவது என்பது அசாத்தியமானது. அப்படி சொல்லி யாருக்கும் புரியப்போவது கிடையாது. ஆனால் ஒன்று செய்யலாம், என்ன தெரியுமா? வாரிசுரிமை பற்றிய ஒரு தெளிவு எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக அது பற்றிய ஒரு சில விடயங்களை மாத்திரம் நான் ஞாபகப்படுத்துகிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு மாஜாவிலே வருகிற ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அறிவித்து அவர்களை அழைத்து சொல்லுகிறார்கள், யா அபா ஹுரைரா தஅல்லமுல் ஃபராயித், நீங்கள் ஃபராயில்களை, அதாவது இந்த வராசத்தினுடைய சட்டங்களுக்கு ஃபராயில் என்றும் சொல்வார்கள், கடமையானவைகள், ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய கடமையான பகுதிகள் என்ன என்பதற்காக வேண்டி அது பற்றிய அறிவை இல்முல் ஃபராயில் என்று கூட சொல்லப்படும். அப்படிப்பட்ட இந்த ஃபராயில் விடயத்தை, ஒவ்வொருவருக்கும் சேர வேண்டிய பங்குகள், கடமையான பங்குகள் விடயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அது ஃபஇன்னஹு நிஸ்ஃபுல் இல்ம், அது கல்வியினுடைய அறிவினுடைய அரைவாசி பகுதி என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அதே நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வஹுவ அவ்வலு ஷைஇன் யுன்ஸஅ மின் உம்மதி, இந்த சமுதாயத்தில் இருந்து, என்னுடைய உம்மத்திடம் இருந்து முதலாவதாக பிடுங்கி எடுக்கப்படுகிற ஒரு கல்வியும் இந்த இல்முல் மவாரிஸ் அல்லது இல்முல் ஃபராயித், இந்த வாரிசுரிமை பற்றிய அறிவுதான் என்னுடைய சமூகத்தில் இருந்து முதலாவதாக பிடுங்கி எடுக்கப்படும் என்றும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை நாங்கள் பார்க்கலாம்.
ஈமானிய சொந்தங்கள், அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கல்வியில் சமூகத்தினுடைய அசம்பந்தனமான போக்கு காணப்படுமாக இருந்தால் அந்த நேரத்தில் அந்த சமூகத்தில் இருந்து அப்படிப்பட்ட ஒரு அறிவை எடுக்கப்பட்டுவிடும் என்கிற ஒரு எச்சரிக்கையோடு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற இந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். ஈமானிய சொந்தங்களே, வராசத் அல்லது வாரிசுரிமை என்பது, நாங்கள் தமிழில் வாரிசுரிமை என்று சொல்கிறோமே, வாரிஸ் என்பது ஒரு மனிதனுடைய தொடர்ந்து வருகிற அவருடைய சந்ததிகளை குறிக்கிறது. அது ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கலாம். சில நேரங்களில் ஒரு மனிதனுடைய இரத்த உறவுகளை குறிக்கும். இரத்த உறவுகளையும் அவனுடைய கிளைகளையும் குறிக்கக்கூடிய ஒன்றுதான் வாரிசு என்று சொல்லுகிறது. அதை நாங்கள் தமிழில் எப்படி தலைப்பு கூட எப்படி என்றால் வாரிசுரிமை. தன்னுடைய வராசத்தாக நான் அடைந்து கொள்ளுகிற ஒரு பொருளுக்கு ஒரு மனிதர் வாழுகிற பொழுது, ஒரு தந்தையாக, ஒரு சகோதரனாக, ஒரு கணவனாக வாழுகிற பொழுது அவர் இந்த உலகத்தில் சம்பாதித்து வைத்த தன்னுடைய சொத்துக்களுக்கு இன்னும் ஒருவர் உரிமம் கோருகிற ஒரு நிகழ்வைத்தான் வாரிசுரிமை என்று நாங்கள் சொல்லலாம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இது பற்றிய அறிவோ அல்லது தெளிவோ எம்மில் அதிகமானவர்களிடம் இல்லாமல் இருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். ஒரு சில நேரங்களில் பார்க்கலாம், ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டதனுடைய விளைவாக நான் சொல்கிறேன். ஒரு சிலர் கேள்வி கேட்கிறார்கள், எப்படி, என்னுடைய தந்தை மரணித்து விடுகிறார், அவருடைய சொத்துக்கள் பங்கு வைக்கப்படவில்லை, அப்பொழுது நாங்கள் அதை கணக்கெடுக்கவில்லை, அந்த நேரத்தில் இப்பொழுது எங்களிடம் இருக்கிற சகோதரர்களுக்குள்ளால் நாங்கள் பிரித்து வைக்க வேண்டும், எப்படி பங்கு வைப்பது என்று கேட்கிறார்கள். இந்த கேள்வியில் ஒரு சில விளக்கங்களை கேட்கிற பொழுது, தந்தை மரணிக்கிற பொழுது விட்டு சென்ற சொத்துக்களை அனுபவிக்கிற நேரத்தில் உங்களிடம் இருந்த உறவுகள் யாரெல்லாம் என்று கேட்டால் அவர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ மரணித்து விட்டார்கள் என்கிற ஒரு பதில் வருகிறது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, சொத்து பங்கீடு என்பது ஒரு மனிதனுடைய மரணத்தின் பின்னர் கொடுக்கப்பட வேண்டும் என்பதனுடைய முக்கியத்துவமும், அந்த நேரத்தில் அது பங்கு வைக்கப்படாத பொழுது ஏற்படுகிற பாதிப்பையும் நாங்கள் பார்க்கலாம். எப்படி பாதிப்படைகிறது தெரியுமா? அவர் மரணித்த நேரத்தில் பங்கு வைக்கப்படாத இந்த சொத்துக்கள் இன்னும் ஒரு இருவருடைய மரணத்தின் பிறகு பங்கு வைக்கப்படுகிற பொழுது இந்த சொத்திற்கு உரிமம் கோரக்கூடிய இருவருக்கு செல்லாமல், அவர்களுடைய சந்ததிகளை இது சென்றடையாமல் தடுக்கப்படுகிற ஒரு மோசமான நிலைமை ஏற்படுவதை நாங்கள் பார்க்கலாம். ஈமானிய சொந்தங்களே, எனவேதான் ஒரு மனிதனுடைய மரணத்தின் பின்னர் அவனுடைய சொத்துக்கள் பங்கு வைக்கப்பட வேண்டும், பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். யாருக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை பற்றிய விடயங்கள் இருக்கிறது மார்க்கத்திலே. மார்க்கம் தெளிவாக சொல்லித் தருகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் நீங்கள் சென்று வாசித்து பாருங்கள். சூரா அன்-நிசா 4வது அத்தியாயத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அதில் 11வது 12வது வசனங்களை பாருங்கள். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, 190% சட்டங்களை இந்த 2 வசனங்களுமே எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கலாம். சிரமம் இருக்காது. மிக தெளிவாக அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறார். சுருக்கம் என்ன? மனித வாழ்வுக்கு தேவையான அல்லது மனிதனுடைய சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் என்பதை கூட அல்லாஹ் சரியாக திட்டமிட்டு வகுத்து தருகிறார். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இந்த வாரிசு சொத்து என்பது சில நேரங்களில் எங்களில் அதிகமானவர்களிடம் கணக்கெடுக்கப்படாமல் இருப்பது, அதே நேரத்தில் அது பங்கு வைக்கப்படுகிற பொழுது கூட ஒரு சிலர் பங்கு வைப்பதற்கு இருந்தாலும் அதில் கூட அசம்பந்தமான போக்குகள் நிறைய காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். எப்படி? ஒரு சில நேரங்களில் ஒரு மனிதர் மரணித்திருப்பார், அவருக்கு ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருப்பார்கள். இந்த ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்று வருகிற பொழுது எல்லா மனிதர்களும் என்ன யோசிப்போம் தெரியுமா? பெண்கள் தானே, பொம்பளை பிள்ளை கொடுத்தா பரவாயில்ல என்று யோசிப்பவர்களும் உண்டு. சில நேரங்களில் அந்த ஆண்கள் நல்ல வசதியுள்ளவர்களாக இருக்கலாம், பெண்கள் சிரமப்படுபவர்களாக இருக்கலாம், பெண் குழந்தைகள். அப்போ குடும்பம் அல்லது உறவுகள் எல்லோரும் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? இவ்வளோ சொத்தை வச்சுக்கிட்டும் எல்லாம் திரும்பவும் தனக்குத்தான் வேணும் என்று ஆசைப்படுறாங்க பாருங்களேன், என்ன வாழ்க்கைப்பா இது, என்ன குடும்பம் அப்பா இது என்று தன்னுடைய இந்த உரிமை விடயத்தில் ஒருவன் எடுக்கிற ஒரு கவனத்தை குறையாக பேசக்கூடிய சமூகத்தை பார்க்கிறோம். இன்னும் சிலர் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? சொத்து பங்கீடு என்று வருகிற பொழுது ஆம்பளை பொம்பளை பிள்ளை என்ற வித்தியாசம் எல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் சமனா பிரியுங்க, எல்லாருக்கும் சமனா தான் பிரிக்கணும். ஏன்? எங்களுக்கு குறைய அவங்களுக்கு கூட என்ற வேறுபாடெல்லாம் இருக்கக்கூடாது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அதற்கும் அடிமையானவர்கள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம்.
அப்படி பேசுபவர்களும் இருக்கிறார்கள் தான். இன்னும் ஒரு சிலரை பார்க்கலாம். சொத்து பங்கீடு எப்படி நடக்கிறது தெரியுமா? சொத்து பங்கீடுகள் யார் கூடுதலாக, அல்லது ஒரு தந்தை அல்லது தாய் மரணிக்கிற பொழுது அவர்கள் கடைசியாக யாருடன் கூடுதலாக இருந்தார்களோ அவர்கள் தரப்பில் கூடுதலான சொத்துக்கள் முடக்கப்பட்டு ஏனையவர்களுக்கு குறுகிய சொத்துக்கள் பகிர்ந்தளிக்கப்படுகிற ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமையை பார்க்கலாம். ஈமானிய சொந்தங்களே, சொத்துக்கள் பங்கிடப்படுகிற இந்த விடயத்தில் இஸ்லாம் இப்படியான வழிகாட்டுதல்களை சொல்லவில்லை. சுருக்கமாக சொல்லுகிற ஒரு செய்தியை பாருங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எப்படி ஞாபகப்படுத்துகிறான் என்று சொன்னால், இந்த வராசத்தினுடைய சட்டங்களை சொல்லுகிற அல்லாஹ் ஒரு வசனத்தில் அழகான முறையிலே சொல்லித் தருகிறான். நீங்கள் வஆத்துல் யதாமா அம்வாலஹும் ولا تتبدلوا الخبيث بالطيب ولا تأكلوا أموالهم إلى أموالكم إنه كان حوبا كبيرا. அல்லாஹ் சொல்றான், ஏழைகள் அனாதைகளினுடைய சொத்துக்களை நீங்கள் அனாதைகளுடைய சொத்துக்களை கொடுத்து விடுங்கள், அவர்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்து விடுங்கள். ولا تتبدلوا الخبيث بالطيب, நல்லதை கெட்டதோடு நீங்கள் கலந்து விட வேண்டாம். வலா தஅக்குலு அம்வாலஹும் இலா அம்வாலிக்கும், உங்களுடைய சொத்துக்களோடு அவர்களுடைய சொத்துக்களை சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு விடவும் வேண்டாம். இன்னஹு கான ஹூபன் கபீரா, இது மிக பெரும் பாவமாகும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, ஒரு தந்தை மரணித்து அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் இந்த பிள்ளைகள் அனாதைகளாகிறார்கள். தந்தையில் இருந்தவர்கள் அனாதைகள். இவர்களுடைய சொத்து விவகாரங்களிலே மிக கவனமாக ஒரு மனிதன் ஈடுபட வேண்டும். இன்று நாங்கள் பார்க்கிறோம் எப்படி என்றால், அங்கே பங்கு வைக்கப்படுகிற பொழுது யார் அந்த சொத்துக்களை நிர்வகிக்கிறாரோ, ஒரு மூத்த சகோதரனாக, மூத்த சகோதரியாக, மூத்த சகோதரியின் கணவனாக அல்லது தந்தையினுடைய சகோதரனாக, இப்படி பல்வேறுபட்டவர்கள் அந்த நிர்வாகங்களை செய்கிறார்கள். அப்படி செய்கிற பொழுது இவர்களுக்கு சேர வேண்டிய பகுதிகளிலே அவர்கள் மோசடி செய்யக்கூடிய பல நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இவ்வளோ காலம் வளர்த்துட்டது, ஆனா இப்ப சொத்துக்காக சண்டை பிடிக்கிறான் என்கிற ஒரு கேள்வியும் ஒரு நியாயமான பார்வையுமாக மக்கள் மன்றத்தில் முன்வைப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஈமானிய சொந்தங்களே, உண்மை ஒரு நியாயமான முறையில் பார்த்தால் இவ்வளவு காலம் வளர்த்தவர் தானே, அவருக்கு கொடுத்தால் என்ன என்கிற கேள்வி நியாயமானது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர்களுடைய சொத்துக்களை நீங்கள் எப்பொழுது பங்கு வைக்கிறீர்கள், அவர்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை நீங்கள் உங்களுடைய சொத்துக்களோடு சேர்த்து கலந்து விடாதீர்கள். நீங்கள் சாப்பிடுகிற பொழுது அவர்களுக்கு சேர வேண்டியதையும் சேர்த்து சாப்பிட்டு விடாதீர்கள். அதை அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தத்தபத்தலுல் ஹபீஸ பித்தய்யிப், உங்களுக்கு ஆகுமானவைகளை அவர்களுடைய சொத்துக்களோடு அல்லது அனுமதிக்கப்படாத விதத்திலே அதை அனுமதித்து நீங்கள் மோசம் செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கலாம். ஈமானிய சொந்தங்களே, அப்படி என்றால் இந்த சொத்து விவகாரங்களை, ஏழைகளுடைய சொத்துக்கள் அல்லது அனாதைகளுடைய சொத்துக்கள் விவகாரங்களில் எந்த அளவுக்கு அதை பராமரிப்பவனுடைய பக்குவம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லித் தந்து அது மிக பெரும் பாவம் என்பதையும் சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ளவர்களே, இப்படிப்பட்ட இந்த சொத்துக்கள் பங்கு வைக்கப்படுகிறது. சில நேரங்களில் எங்களில் ஒரு சிலரை நாங்கள் பார்க்கலாம், நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு தந்தையை, ஒரு தாயை, தன்னுடைய பிள்ளைகளில் ஒரு பெண் மகள் அல்லது ஒரு ஆண் மகன் அல்லது ஒரு இரண்டாவது அல்லது மூன்றாவது மகன், கடைசி மகன், இப்படி ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக தங்களுடைய பெற்றோர்களை கவனிக்கிறவர்களை நாங்கள் பார்க்கலாம். இப்ப இந்த பெற்றோர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? நான் கஷ்டப்படுற நேரத்தில் எனக்காக வேண்டி கொடுத்தவர் இவன் தான், எனக்காக கஷ்டப்பட்டவர் இவர் தான், எனவே இவனுக்கு என்னுடைய சொத்துக்களில் இவ்வளவு சேர வேண்டும் என்று அதை வசியத்தாக செய்பவர்கள் கூட இருக்கிறார்கள். ஈமானிய சொந்தங்களே, இது பெற்றோர்கள் செய்கிற ஒரு தவறு. எது? தன்னுடைய குழந்தைகளுக்கு வசியத்து என்கிற ஒரு பகுதியை எக்ஸ்ட்ராவாக மேலதிகமாக கொடுப்பது மிக பெரும் தவறு. அவர்களுடைய சொத்துக்களுக்கு இவர்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் காரணி, எல்லோரும் பங்குதாரர்கள். அப்படி இருக்கிற பொழுது ஒரு பிள்ளையை மாத்திரம் அவர்கள் வாரிசு அல்லது ஒரு வசியத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற்ற முடியாது. பெற்றோர்களை கவனிக்க வேண்டியது பிள்ளைகளினுடைய கடமை. அவர்களின் கடமையை செய்கிறார்கள். அவர்களின் கடமையை செய்கிற விடயத்தில் நீங்கள் அவர்களுக்காக வேண்டி சொத்துக்களில் ஏராளமாக கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் எடுத்தால் நடைபெறுகிற விளைவு என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நீங்கள் கொடுத்து விடலாம், ஆனால் மறுமையில் அல்லாஹ்விடம் மாட்டப் போவது நீங்கள் தான். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால்,
ஒரு மனிதன் ஒரு குழந்தையை வளர்க்கிறார், தத்தெடுத்து வளர்க்கிறார் என்று வையுங்கள். அப்படி வளர்க்கக்கூடிய குழந்தையை தன்னுடைய குழந்தையாகவே சொல்லி வளர்க்கிறார்கள். அப்படி வளர்க்கிற பொழுது கூட அவர்களுக்கு இந்த சொத்துக்களில் பங்கு கிடையாது என்பது இஸ்லாத்தினுடைய நியதி. எங்களுடைய சிந்தனைகள் சொல்லலாம், வளர்த்ததற்காக வேண்டி கொடுக்கலாம் தானே. இல்லை, இஸ்லாம் அதை சொல்லவில்லை. இஸ்லாம் எப்படி சொல்கிறது என்று சொன்னால், உன்னுடைய இரத்தத்தில் இருந்து உருவானவர்களும் உன்னுடைய இரத்தத்தோடு சேர்ந்தவர்களுக்கும் தான் சொத்துக்களில் பங்கு இருக்கிறது. அப்ப அவர்களுக்கான நியதி என்ன? வளர்த்தெடுத்த குழந்தைகளுக்கான நியதி என்ன? அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட வேண்டும் என்றால் இஸ்லாம் சொல்கிறது, அவர்களுக்கு வசியத்தை செய்யலாம். ஈமானிய சொந்தங்களே, பெற்றெடுத்த குழந்தைக்கும் வசியத், வளர்க்கிற குழந்தைக்கும், அதாவது தத்தெடுத்து வளர்க்கிற குழந்தைக்கும் வசியத் என்கிற ஒரு மோசமான நிலைமையை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டவில்லை. ஈமானிய சொந்தங்களே, உன் குழந்தைகளுக்கு சொத்தில் உரிமை உண்டு, அடுத்தவர்கள் நீ வளர்த்தாய் என்பதற்காக அவர்களுக்கு நீ வசியத்தை செய்யலாம். வசியத்தும் எப்படி செய்வது? முழுமையாக செய்ய முடியாது. இஸ்லாத்தினுடைய நியதி என்ன? 3இல் 1 பகுதியைத்தான் வசியத்து கூட செய்யலாம். 3இல் 1 பகுதியை வசியத்தை செய்ய வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபி தோழர் வருகிறார். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று நினைக்கிறேன். இவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தன்னுடைய சொத்துக்கள் அதிகமாக இருப்பதனால் தான் அவற்றையெல்லாம் தர்மம் செய்து விடுவதாக சொல்லுகிற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லுகிறார்கள், இல்லை, அப்படியே தர்மம் செய்ய முடியாது. அப்ப அரைவாசியை கொடுக்கிறேன் என்கிறார். இல்லை, அப்படியும் செய்ய முடியாது. 3இல் 1 பகுதியை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3இல் 1 பகுதி அது கூட அதிகம் தான் என்று சொல்லிவிட்டு அதை அனுமதிக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்த பிறகும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தினார்கள், உன்னுடைய குழந்தைகளை அடுத்தவர்களிடம் கரமேந்துபவர்களாக விட்டு சென்று விட வேண்டாம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அந்த அளவுக்கு தன்னுடைய குழந்தைகள் விடயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்கிற ஒரு பகுதியை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. நாங்கள் பார்க்கலாம், இந்த குழந்தைகள் விடயத்தில் கவனம் செலுத்துவதற்கு நாம் கோடீஸ்வரர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற நியதி கிடையாது. என்னிடம் சொத்துக்கள் நிரம்பி இருக்க வேண்டும் என்கிற நியதி கிடையாது. நான் என்னிடம் இருப்பது எதுவோ அதை என் மரணத்தின் பிறகு என்னுடைய குழந்தைகளுக்குள்ளான் நான் பங்கு வைத்து கொடுக்க வேண்டும். அப்படியான ஒரு நிலைமையைத்தான் நான் சரிவர செய்ய வேண்டும். உயிர் வாழுகிற பொழுது ஒரு சிலருடைய எண்ணம் வசியத்து செய்வது போன்று, இன்னும் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள், அவர்களிடம் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் பிரித்து வைத்து விடுகிறார்கள். இது மகளுக்கு, இது மகனுக்கு, இதுல முன்னால உள்ளது மகனுக்கு, இதுல பின்னால உள்ளது மகனுக்கு, இப்படி என்று ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமாக ஒவ்வொரு இடங்களையும் ஒதுக்கி கொடுத்து விடுகிறார்கள். ஈமானிய சொந்தங்களே, இது வாரிசுரிமைக்கு சொந்தமானதா அல்லது இது ஒரு வாரிசு பங்கீடா என்றால் நிச்சயமாக கிடையாது. வாரிசு பங்கு என்பது எது தெரியுமா? வராசத் என்பது எது தெரியுமா? ஒரு மனிதனுடைய மரணத்தின் பிறகு அவனுடைய சொத்துக்கள் பங்கு வைக்கப்படுவதுதான். ஈமானிய சொந்தங்களே, மரணித்ததன் பிறகு கொடுக்கக்கூடிய ஒன்றுக்குத்தான் வராசத் என்று சொல்வது. வராசத்தை செய்பவர் சொத்துக்கு ஓனராக இருக்க மாட்டார், அவர் மரணித்து விடுவார். அதன் பிறகு இருப்பவர்கள் தான் அதை பங்கு வைக்க வேண்டும். நாம் ஆரம்பத்தில் சொன்ன நபிமொழி சொல்லுகிறது, நீங்கள் வராசத் இல்முல் ஃபராயிலை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். ஏன்? உங்களுக்கு தேவை, உங்கள் மரணத்தின் பிறகு உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய சந்ததிகளினால் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் எல்லோரும் சரியாக பிரித்தெடுக்க வேண்டும். எப்படி பிரித்தெடுப்பது? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். எப்படி தெரியுமா? லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக். அவங்க விட்டு போனதுல ஆம்பளைகளுக்கும் பங்கு இருக்கு. அதே போன்று அவர்கள் விட்டு போனதில் பெண்களுக்கும் பங்குண்டு. அப்ப ஆண்களுக்கும் பங்கு இருக்குது, பெண்களுக்கும் பங்கு இருக்குது. ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் என்கிற இருவரும் பங்குதாரர்களாக மாறுவார்கள். அந்த பங்குதாரர்களாக மாறுகிற பொழுது சில வேளைகளில் அது குறைவாகவும் இருக்கலாம், கூடுதலாகவும் இருக்கலாம். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? பெற்றோர்கள் விட்டு சென்றதில் மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸுர், அது குறைவாக இருந்தாலும் சரி கூடுதலாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் விட்டு சென்றதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பங்கு உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். அந்த பங்கை பங்கு வைக்கிற முறையை அல்லாஹ் சொல்லுகிறான், லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹஸ்ஸில் உன்ஸயைன். 2 பெண்களுக்கு கொடுப்பது போல ஒரு ஆணுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு மனிதனிடம் இருக்கிற சொத்துக்கள், உதாரணமாக சொத்தின் பெறுமதி 3 லட்சம் என்றால், இந்த 3 லட்சங்கள் குழந்தைகளுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். 3 லட்சம் என்று சொன்னால் இந்த 3 லட்சங்கள் 2 லட்சங்கள் மகனுக்கும்
1,00,000 மகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு கடமை. ஏன் தெரியுமா? லிஸ்ஸகரி மிஸ்லு ஹஸ்ஸில் உன்ஸயைன், 2 பெண்களுக்கு கிடைப்பது போன்ற பங்கு ஒரு ஆணுக்கு கிடைக்க வேண்டும். அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆண் மகனுக்கு பெண்ணை விட ஒரு பங்கு கூடுதலாக கிடைக்கும். அநியாயமாக யாரும் பார்க்க முடியாது. ஏன் அநியாயமாக பார்க்க முடியாது என்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் சுருங்க கூறுகிற ஒரு காரணத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு ஆணுக்கு அதிகமான கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கிறது என்பதை உணர்ந்தவன் அல்லாஹ், படைத்தவன் அல்லாஹ்வுக்கு தெரியும் யாருக்கு எப்படி பங்குகள் போய் சேர வேண்டும் என்பது. ஆண்களினுடைய உழைப்பில் தான் பெண்கள் வாழ வேண்டும் என்கிற ஒரு நியதியை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். பெண்களினுடைய உழைப்பை ஆண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எங்கும் இல்லை. உழைக்க கூடாது என்பதல்ல, உழைத்தாலும் அது அவர்களுக்கு கடமை அல்ல, யாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று. ஆண்கள் கடமைக்கு சொந்தக்காரர்கள். எனவே அந்த ஆண்களுக்கான கடமை விவகாரங்களில் இது கூடுதல் குறைவு என்கிற பாரபட்சம் பார்க்க வேண்டாம். இது அல்லாஹ் பங்கீடுகளை சொல்லித் தருகிற முறை. அது ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் அந்த பெண் மகளுக்கு கொடுக்க வேண்டிய, ஒரே ஒரு பெண் மகள் என்றால் அவளுக்கு கொடுக்க வேண்டிய சொத்து எப்படி இருக்க வேண்டும்? சொத்தில் பாதியை அவள் பெற்றுக்கொள்ளப் போகிறாள். அவர்களில் 2 இருந்தால், 2க்கு மேலே இருந்தால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், அவர்கள் 3இல் 2 பகுதிகளில் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள். எத்தனை பெண் பிள்ளைகள் இருந்தாலும் சரி. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, தன்னுடைய மனைவியை விட்டு செல்கிறான். அந்த மனைவிக்கு குழந்தைகள் இருக்கிற பொழுது அவளுக்கான பங்கீடுகள் எப்படி வர வேண்டும்? 8இல் 1 பகுதியை அவன் கொடுத்தாக வேண்டும். 8இல் 1 பகுதியை ஒரு மனைவி சுமப்பால் குழந்தைகள் இருக்கிற பொழுது கணவனுக்கு, அவருக்கு மனைவியானவள் 2ஆக 3ஆக 4 மனைவிகளாக இருக்கட்டும், ஒரே ஒரு மனைவிக்கு மாத்திரம்தான் குழந்தைகள் இருக்கிறது, அவன் மூலமாக கிடைத்தது என்று வையுங்கள். 4 மனைவிமார்களுக்கும் 8இல் 1 பங்கு தான் பங்கீடாக செல்ல இருக்கிறது. ஒரு மனைவிதான் இருக்கிறாள், குழந்தைகள் இல்லை என்றால் அவன் சொத்துக்களில் 4இல் 1 பகுதி அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். சில நேரங்களில் சொத்துக்களுக்கு பங்குதாரர்களாக பெற்றோர்கள் வருவார்கள். பெற்றோர்களை விட்டுவிட்டு மரணித்த மகன்மார்களை நாங்கள் பார்க்கிறோம் ஏராளமாக. இந்த சொத்துக்களில் பெற்றோர்களுக்கு பங்கு உண்டு. ஆனால் சமூகத்தின் பெயர் வேறு. சாகிற காலத்திலையும் சொத்துக்கு சண்டை பிடிக்கிறார்கள் என்கிற ஒரு பெயரை சமூகம் சொல்லும். இஸ்லாம் சொல்கிறது அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். யாருக்கு? 6இல் 1 பகுதியை பெற்றோர்களுக்கு அவர்கள் ஒதுக்கி கொடுத்தாக வேண்டும் என்கிற கடமையை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இந்த பங்கீடுகள் எல்லாம் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. இந்த பங்கீடுகள் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவு எங்களுக்கு கிடையாது. ஆனால் சுருங்க ஒன்றை புரிந்து கொள்ளலாம். என்ன தெரியுமா? நாங்கள் எங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய குடும்பத்தவர்கள், குறிப்பாக என் குழந்தைகளும் என்னுடைய மனைவி என்னுடைய பெற்றோர்கள் என்பவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். என்னுடைய சொத்தை என்னுடைய சகோதரர்கள் பெற்றுக் கொள்வார்களா என்கிற ஒரு கேள்விக்கு ஒரு வரலாற்று சான்று பதிவாக இருக்கிறது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உஹத் யுத்தத்திலே கலந்து கொண்டு மரணித்த ஒரு நபித்தோழர் தான் ஸஅத் இப்னு ரபீஅ என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர் உஹத் யுத்தத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார். இவருடைய சொத்துக்களை அவருடைய சகோதரர் எடுத்துக்கொள்கிறார். ஒரு சொத்து, சகோதரன் மரணித்து விட்டார், அவருடைய சொத்துக்கள் இன்னும் ஒரு சகோதரன் எடுத்துக்கொள்கிறார். இந்த மரணித்த ஸஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அவர்களுக்கு மனைவியும் 2 பெண் குழந்தைகளும் இருக்கிறார்கள். இவர்கள் யாருக்கும் எந்த சொத்துக்களும் பங்கு வைக்கப்படவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அன்றைய காலத்து மக்களிடம் காணப்பட்டது, ஆண்களுக்குத்தான் சொத்துக்களில் வாரிசு. ஆண் குழந்தைகள் இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய ஆண் வாரிசுகளாக அவர்களுடைய சகோதரர்கள் எடுத்துக்கொள்வது வழமையாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த தாய் ஸஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அவர்களுடைய மனைவியார் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து தன்னுடைய தேவையை முறையிடுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த 2 பெண் குழந்தைகளுக்கும் திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எங்களிடம் எந்த விதமான சொத்துக்களும் இல்லை. இவர்களுடைய தந்தை உங்களோடு உஹத் யுத்தத்திலே கலந்து கொண்டு ஷஹீதானவர். இவருடைய சொத்துக்களை எல்லாம் அவருடைய சகோதரர் எடுத்துக்கொண்டார் என்று சொன்ன பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருக்க அல்லாஹ் திருமறை வசனங்களை இறக்கி சொத்து பங்கீடு சம்பந்தமான வசனங்களை அல்லாஹ் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளுகிறார். அதுதான் இந்த வாரிசு சொத்து என்பதற்கு அடிப்படையாக விளங்கிய குர்ஆனிய வசனங்கள். ஈமானிய சொந்தங்களே, சூரத்து நிசாவினுடைய 11ஆம் 12ஆம் வசனங்களை நாங்கள் பார்க்கலாம். அதில் அல்லாஹ் தஆலா தெளிவாக இதைத்தான் சொல்லித் தருகிறார்.
அந்த சட்டத்தின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாய்க்கு சொல்லி அனுப்புகிறார்கள் என்ன தெரியுமா? அந்த சகோதரனை அழைத்து, தன்னுடைய கணவனுடைய சகோதரனை அழைத்து, அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு சொத்துக்களில் 2 பகுதிகளை இந்த குழந்தைகளுக்காகவும் 1 பகுதியை அந்த மனைவிக்காக வேண்டியும் கொடுத்துவிட்டு மீதமுள்ளதை அவர் எடுத்துக்கொள்ள அசபா என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் மீதமுள்ளதை எடுத்துக்கொள்வார்கள். சில வேளைகளில் அது நிறைய வரலாம், சில வேளைகளில் குறைவாக வரலாம். அவர்கள் மிச்சம் உள்ளதை எடுத்துக்கொள்வார்கள். அவர்கள் எடுக்க முடியாத ஒரு சாராராக இந்த மரணித்தவருக்கு ஆண் குழந்தைகள் காணப்பட வேண்டும். ஆண் குழந்தைகள் இருந்தால் அவருடைய சகோதரர்களுக்கு சொத்துக்கள் செல்ல மாட்டாது. அன்புள்ளவர்களே, இப்படி மிக பரந்துபட்ட ஒரு கல்வி அறிவுதான் இந்த வராசத் என்கிற ஒரு கல்வி அறிவு. இந்த கல்வி அறிவை சாதாரணமான ஒரு 40 நிமிட ஜும்ஆவுக்குள்ளால் சுருக்கிவிட முடியாது. ஆனால் இந்த கல்வி அறிவு இல்லாமல் இன்று சமூகத்தில் ஏற்படுகிற நிறைய பிரச்சனைகளை நாங்கள் பார்ப்பதனால் புரிந்து கொள்ள வேண்டுமான மிக அடிப்படையான ஒன்று என்ன தெரியுமா? இது பற்றிய கல்வியை நாங்கள் தேட வேண்டும், படிக்க வேண்டும், தெரிந்தவரிடம் கேட்டு அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் மரணித்ததன் பிறகு எம் சொத்துக்கள் ஒழுங்கான முறையில் பங்கு வைக்கப்படாத ஒரு குற்றவாளியாக, அல்லது நாம் உயிர் வாழுகிற பொழுது சொத்துக்களை தவறுதலாக அல்லது பிழையான முறையில் பங்கு வைத்தவர்களாக மாறிவிடக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பாத். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, வாரிசுரிமை என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில விடயங்களை நான் ஞாபகப்படுத்தினேன். வாரிசு சொத்துக்கள் என்பது, ஒரு தந்தை உயிர் வாழுகிறார், உயிர் வாழுகிற பொழுது அவருடைய சொத்துக்களை பங்கிட்டு கொடுப்பதற்கு பெயர் வாரிசு பங்கீடு அல்ல. அவர் மரணித்ததன் பிறகு அவரிடம் இருக்கிற சொத்துக்கள் பங்கு வைக்கப்பட வேண்டும். இந்த பங்கு வைக்கிற பொழுதும் அல்லாஹு தஆலா 2 நிபந்தனைகளை சொல்லுகிறார். ஒரு மனிதன் மரணித்து அவரிடம் இருக்கிற சொத்துக்கள் பங்கு வைக்கப்படுவதற்கு 2 நிபந்தனைகள் உண்டு. ஒன்று என்ன தெரியுமா? அவர் மரணித்ததன் பிறகு அவருடைய கடன்கள் நிறைவேற்றப்பட வேண்டும், அவர் செய்த வசியத்துக்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அவருடைய வசியத்துக்கள் நிறைவேற்றப்பட்டதன் பிறகு, அவருடைய கடன்கள் கொடுத்து முடிக்கப்பட்டதன் பிறகு அவரிடம் எஞ்சி இருக்கிற சொத்துக்கள் தான் அவருடைய வாரிசுகள் அனுபவிக்கக்கூடிய சொத்துக்களாக கணிக்கப்படும். எனவே முதலாவதாக நாங்கள் அந்த பகுதிகளையும் அல்லாஹு தஆலா சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கலாம். சில நேரங்களில் ஒரு மனிதர் மரணித்து விடுகிறார், அவருடைய பிள்ளைகள் அந்த மரண செலவுகளை அல்லது கடன்களை பொறுப்பெடுக்கிறார்கள். பொறுப்பெடுத்ததன் பிறகு நான் அதை பொறுப்பெடுக்கிறேன். ஜனாசா தொழுகைக்காக வேண்டி ஜனாசாவை முன்னால் வச்சதுக்கு பிறகு அவங்க கேட்பாங்க, இந்த கடன்களை யார் பொறுப்பெடுக்கிறீங்கன்னு கேட்குற நேரத்தில் மகன் சொல்லுவார், நான் பொறுப்பெடுக்கிறேன். அல்லது அடுத்த மகன், இல்லை நாங்கள் பிள்ளைகள் 3 பேர் இருக்கிறோம், நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம் என்று சொல்லிவிடுவார்கள். இதன் பிறகு இந்த சொத்து பங்கீடு என்று வருகிற பொழுது, வாப்பட கடனை எல்லாம் கொடுத்தது நான் தான், வாப்பாவுக்கு சேர வேண்டிய கடனை எல்லாம் நான் தான் கொடுத்தேன், அதனால இது எனக்கு இவ்வளவு வரணும், நான் தாரத்தை எடுத்துக்கொள்ளும் என்கிற ஒரு கட்டுப்பாடெல்லாம் சொல்ல முடியாது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இஸ்லாம் சொல்கிறது, வாழுகிற மனிதர் மரணித்து விட்டாரா அவருடைய சொத்துக்களில் அவருடைய கடன்கள் அடைக்கப்பட வேண்டும். அந்த கடனை நான் பொறுப்பெடுப்பதாக ஒருவர் சொல்லி பொறுப்பெடுத்துக்கிறார் என்றால் அது அவர் தன்னுடைய தந்தைக்காக எடுக்கிற பொறுப்பு. அந்த பொறுப்பை அது நிறைவேற்றியதன் பிறகு சொத்துக்களின் பக்கம் அவருடைய ஈர்ப்பை அவர் கொண்டு வரக்கூடாது. இது அவர் செய்த நன்மையை வீணாக்கிவிடக்கூடிய ஒரு காரியமாய் மாறிவிடும். அல்லது அவருடைய சொத்துக்கள் இருக்கிறது, அவற்றை பங்கு வைப்பதற்காக வேண்டி அவர்கள் ஆரம்பத்திலேயே முடிவெடுக்க வேண்டும். அவருடைய கடன்கள் கொடுக்கப்பட்டதன் பிறகு தன்னுடைய தந்தையின் சொத்துக்களில் இருந்து நாங்கள் அவருடைய கடன்களை எல்லாம் நிறைவேற்றுகிறோம் என்கிற ஒரு முடிவோடு வந்து அதன் பிறகு சொத்து பங்கீடுகளுக்குள்ளால் செல்ல வேண்டும். ஈமானிய சொந்தங்களே, பெரியவர்களாக அல்லது தன்னுடைய தந்தையினுடைய கடனை நிறைவேற்றுவதாக சமூகத்திற்கு முன்னால் இங்கு வாக்களித்து விட்டு பிறகு சொத்துக்களில் சண்டையிடுவது உச்சிதமானதல்ல. அப்படியான ஒரு நிலைமையை யாரும் செய்துவிடக்கூடாது. அன்புள்ளவர்களே, உயிர் வாழுகிற ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளில் சிலரை மிக அதிகமாக நேசிப்பவராக இருக்கலாம், ஒரு சிலரோடு சில கோபங்கள் இருக்கலாம். அந்த கோபங்களினுடைய நிமித்தம் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தன்னுடைய சொத்துக்களை கோபமுடையவருக்கு இல்லாமல் அடுத்தவர்களுக்கு முழுமையாக எழுதி வைத்து விடக்கூடிய ஒரு நிலைமை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு சிலர் மிக மோசமான முடிவுகளை எடுக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
யாருக்கு சேர வேண்டுமோ அவர்களை அந்த லிஸ்ட்லேயே எடுக்காம சேரவே முடியாதவர்களுக்கெல்லாம் பங்கு வைப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஈமானிய சொந்தங்களே, சில நேரங்களில் ஒரு சிலர் என்ன முடிவெடுக்கிறார்கள் தெரியுமா? வாழ்ற நேரத்தில் சொத்து பங்கீடு தானே கூடாது, நான் கொடுக்கலாம் தானே, மௌத்தான பிறகு மிஞ்சிறதை எடுத்துக்கொள்ளட்டும், நான் வாழ்ற நேரத்திலே கொடுத்துறேன் என்று தன்னை அரவணைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டு எதுவும் இல்லாமல் அவர்கள் ஏழையாக வாழ்ந்து மரணித்ததன் பிறகு அடுத்தவர்களில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கலாம். இஸ்லாம் அப்படியும் சொல்லித்தரவில்லை. ஈமானிய சொந்தங்களே, வாழுகிற பொழுது நீ தன்மானத்தோடு வாழ். உன் குழந்தைகளின் சொத்து உனக்கானது தான், அது இஸ்லாம் காட்டிய வழிதான். ஆனாலும் உன்னுடைய மரணம் வரைக்கும் உன்னுடைய சொத்துக்கள் நீ தேடியவைகள், உனக்கு அல்லாஹ் தந்தவைகளை நீ பாதுகாப்பாக வைத்திரு. உன் மரணத்தின் பிறகு அவர்கள் பிரித்துக் கொள்ளட்டும். நீ யாரிடமும் கரமேந்துகிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விடாது. நாங்கள் இன்று பார்க்கிறோம் எத்தனை மனிதர்களை சொத்துக்களை ஆரம்பத்திலேயே பங்கு வைத்து கொடுத்து விட்டு தான் எங்கே வாழ்வது என்று தெரியாமல் தித்தளிக்கிற எத்தனை பெற்றோர்களை நாங்கள் பார்க்கலாம். ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன், உண்மையான செய்தி ஒன்று, ஊர் பெயர் சொல்ல விரும்பவில்லை. ஒரு தாய் தனக்கு குழந்தை இல்லை என்பதற்காக ஒரு தூரமான பகுதியில், யாரும் கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு தூரமான பகுதியில் ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுக்கிறார். தத்தெடுத்து வளர்க்கிறார். வளர்த்து அந்த குழந்தைக்கு தன் பெரிய ஒரு கோடீஸ்வரி, நல்ல வசதியோடு வாழக்கூடிய ஒரு பெண், அவருக்கு கணவரும் கிடையாது. குழந்தையை வளர்த்தெடுக்கிறார்கள். குழந்தை வளர்கிறது. குழந்தைக்கு மிக விமரிசையாக திருமணம் செய்து வைக்கிறார்கள். திருமணம் செய்து கொடுத்ததன் பிறகுதான் அவருக்கு தெரிகிறது இது தன்னுடைய சொந்த தாய் இல்லை என்பதாக, தான் வளர்க்கப்பட்டவர் என்று தெரிகிறது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அந்த தாய் வாழுகிற பொழுதே என்ன செய்கிறாள் தெரியுமா? தன்னுடைய சொத்துக்கள் அனைத்துக்கும் இவர்தான் வாரிசு என்று எழுதி வைத்து விடுகிறார்கள். அந்த வாரிசு சொத்தை தான் அடைந்து கொள்வதற்காக தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து அவர் போட்ட திட்டம் என்ன தெரியுமா? அந்த தாயை கொலை செய்துவிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம். அவர்தான் இவருடைய தாய் இல்லையே, அவர் கொலை செய்கிறார். அகப்பட்டு கொண்டார், இல்லை என்று சொல்லவில்லை. நான் சொல்ல வருவது என்ன தெரியுமா? தான் வளர்த்தெடுத்த பாவத்திற்காக, தன்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் அவருக்கு கொடுத்ததற்காக அவர் கொடுத்த பதில் அவர் கொலை செய்யப்படுகிறார். அது மாத்திரமா, இன்னும் ஒரு செய்தி உங்களுக்கு கேள்விப்பட்ட செய்தியாக கூட இருக்கலாம். தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சந்தோஷமாக பங்கு வைத்து கொடுத்ததன் பிறகு எந்த பிள்ளையும் தன்னை வளர்க்க முடியாமல், பாதுகாக்க முடியாமல் அவர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்ட பல செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, காரணம் என்ன? இஸ்லாம் சொல்லுகிற இந்த உரிமையை அவர்களின் மரணத்தின் பிறகு அவர்கள் கொடுப்பதற்கு பதிலாக அவர்கள் வாழுகிற பொழுது அந்த உரிமையை கொடுக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் மனிதர்களுடைய குணாதிசயங்களை முழுமையாக அறிந்தவன், யார் எப்படிப்பட்டவன், என்ன செய்வான் என்பதை தெரிந்தவன். அவன் பிள்ளைகளுக்கான பங்கு என்ன, பெற்றோர்களுக்கான பங்கு என்ன, சொத்துக்கு உரிமையாளனின் பங்கு என்ன, யாருக்கு சேர வேண்டும், யாருக்கு சேரக்கூடாது, எப்படி சேர வேண்டும், எப்படி பிரிக்க வேண்டும் என்கிற சகலதையும் சொல்லித் தந்ததன் பிறகு தான் தோண்டித்தனமான முடிவுகளுக்குள்ளால் செல்வதனுடைய விளைவுகள் இது போன்று எத்தனையோ செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே உயிர் வாழுகிற பொழுது நாம் வெறுப்புக்காக வேண்டி ஒருவரை விட்டுவிட்டு விருப்பமுள்ளவர்களுக்கு பங்கு வைப்பதும் பிழை. அதே நேரத்தில் உயிர் வாழுகிற பொழுது தான் கொடுக்கிற சொத்துக்களில் எல்லோருக்கும் நீதமற்ற முறையில் செலவழிப்பிற கொடுக்கிற ஒரு தன்மையை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியான முறையிலும் அமைந்துவிடக்கூடாது. பெண்களை திருமணம் செய்து வைப்பதற்காக அவர்களுக்காக வேண்டி வீடு கட்டி கொடுத்தலும், அவர்களுக்காக வேண்டி நகைகளை வாங்கி கொடுத்தலும், ஆனால் ஆண் மகன் அவன் சம்பாதித்து அவனே உழைத்து அவனே கல்யாணம் செய்ய வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்கிற ஒரு நிலைமை, இது பிழை. அல்லாஹ்விடம் குற்றவாளி யார்? அதை கொடுத்த பெற்றோர்கள் குற்றவாளிகள். ஈமானிய சொந்தங்களே, ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் பார்க்குமாறு இஸ்லாம் உயிர் வாழுகிற பொழுது உங்களுக்கு சொல்லவில்லை. ஒரு சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஹிபாவாக நன்கொடையாக கொடுப்பதாக இருந்தாலும் கூட ஆண்களுக்கு 2 பெண்களுக்கு 1 என்கிற விதத்தில் தான் பங்கு வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற அறிஞர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் சில அறிஞர்கள் ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடின்றி சகலருக்கும் சமனாக கொடுக்கப்பட வேண்டும், அதுதான் ஹிபா, அன்பளிப்பு என்று சொல்லுகிற அறிஞர்களும் இருக்கிறார்கள். அன்புள்ளவர்களே, ஆண்களுக்கு 2 மடங்கு பெண்களுக்கு 1 என்று சொல்பவர்கள் இந்த திருமறை வசனத்தை வைத்து சொல்கிறார்கள், இது வாரிசு சொத்துக்கான சட்டம், எல்லோருக்கும் சமனாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதை சொல்கிறார்கள். நீதி என்கிற ஒரு தன்மையை வைத்து சொல்லுகிறார்கள். எதை யார் சரி கண்டாலும்
அன்புள்ளவர்களே, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பங்கு வைக்கப்படுகிற பொழுது அதிலே பாரபட்சம் காட்டக்கூடாது என்பதைத்தான் நாங்கள் சரியாக நோக்க வேண்டும். பாரபட்சம் காட்டி ஒரு மகனுக்கும் ஒரு மகளுக்கும் இடையிலே மனவிரிசலை ஏற்படுத்தக்கூடாது. ஒரு மகனுக்கும் இன்னொரு மகனுக்கும் இடையிலே மனவிரிசலை ஏற்படுத்தக்கூடாது. காலப்போக்கில் பேர பிள்ளைகளாக வாழ்பவர்களுக்குள்ளால் மனக்கசப்புகள் ஏற்பட இது காரணமாய் அமைகிறது. இன்று நிறைய பார்க்கிறோம். சொந்தங்களாக வாழுகிறார்கள், சொந்தங்களுக்குள்ளால் சொத்து பிரச்சனை. எங்கே ஆரம்பித்தது தெரியுமா? ஒழுங்காக பங்கு வைக்கப்படாத சொத்துக்கள் பற்றிய பூரண தெளிவின்மை, யாருக்கு எது கொடுக்க வேண்டும் எது கொடுக்கப்படக்கூடாது என்பதை பற்றிய தெளிவின்மை, வாழுகிற பொழுது அவர்களுக்கு கொடுத்தால் மரணித்த பிறகு இதை நான் எடுக்கக்கூடாது என்கிற ஒரு கேள்வி. சில ஆண்கள் கேட்கிறார்கள், சில பெண்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க, நகை கொடுத்தாங்க, எங்களுக்கு எதுவுமே தரல, இப்ப இருக்கிற சொத்தையும் அவங்களுக்கு தான் வேணும் என்று சொன்னா அப்ப நாங்க எங்க போறது? அவர்கள் கேள்வி நியாயம். அவர்களுடைய பெற்றோர்கள் செய்தது பாவம் என்பதை இப்பொழுது எப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? மரணித்த பெற்றோர்களை பாவிகளாக சொல்லவும் முடியாது. அவர்களால் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் தன்னுடைய சகோதர பாசங்களை எல்லாம் துண்டிக்கக்கூடிய கோபங்களை ஏற்படுத்திக் கொள்ளுகிற ஒரு அவலமான நிலை. அன்புள்ள ஈமானிய சொல்லுங்களே, இந்த வாரிசுரிமை சட்ட விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். தான் சேர்ப்பது கொஞ்சமோ அதிகமோ தன்னுடைய குழந்தைகள் ஏழ்மைகளாக அடுத்தவரிடம் கரமேந்துபவர்களாக விட்டுவிடப்படக்கூடாது என்கிற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார் என்றால், பெற்றோர்களுக்கு மிக முக்கியமான ஒரு கடமை உண்டு. தன் குழந்தைகள் நிரப்பமாக வாழ்வதற்கு தம்மாலான முயற்சிகளை பெற்றோர்கள் செய்ய வேண்டும். வாழுகிற பொழுது குழந்தைகள் எல்லோருக்கும் சமமான பங்கீடுகளை அவர்கள் செய்தாக வேண்டும். அன்பளிப்பு கொடுப்பதாக இருந்தால், மரணித்து விட்டதன் பிறகு எஞ்சுகிற சொத்துக்களை அவர்கள் எல்லோரும் பங்கு வைத்து எடுப்பதற்கான கல்வியை போதிக்க வேண்டிய கடமையும் இன்றைய பெற்றோர்களுக்கும் வளர்ந்து வருகிற பெற்றோர்களுக்கும் பெற்றோராக இருப்பவர்களுக்கும் தேவை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஈமானிய சொந்தங்களே, இது பற்றிய ஒரு சுருக்கமான தெளிவைத்தான் நான் உங்களுக்கு முன்னால் சொல்ல விரும்பினேன். இதனால் ஏற்படுகிற விளைவுகளை எல்லாம் இந்த உலகத்தில் கண்கூடாக நிறைய நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே சொத்து பங்கீடுகளுக்காக வேண்டி குடும்பங்களை தூரமாக்கி அல்லது சொத்துக்களுக்காக வேண்டி தங்களுக்குள்ளால் வெட்டு குத்துக்களுக்குள்ளாகி கொலை குற்றங்களாக மாறி அப்படியே பகைமை உணர்வோடு பரம்பரையாக பகைவர்களாக வாழக்கூடிய ஒரு மோசமான கால சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் அந்த தவறை செய்துவிடக்கூடாது என்கிற உண்மையை உள்ளத்தில் உணர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் இது பற்றிய ஒரு அறிவை, சுருக்கமான ஒரு அறிவையாவது கற்று எம்முடைய குழந்தைகளுக்கு எம்முடைய சந்ததிகளுக்கு நல்ல வழியை காண்பித்து விட்டு நாங்கள் மரணிக்கக்கூடியவர்களாக மாறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அறிவிற்குறைந்த அடியானாகிய எனக்கும் உங்கள் அனைவருக்கும் என் குடும்பத்தாருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிறைந்த அறிவையும் நிம்மதியான வாழ்வையும் சரீர சுகத்தையும் சந்தோஷத்தையும் உறுதியான ஈமானையும் தந்து எம் அனைவரையும் ஈருலகிலும் பொருந்திக் கொள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.